முதலமைச்சர் கர்நாடகாவுக்கு போறதுக்காக ரெடியா இருந்தாரு. 3ஆம் தேதி போறேன்னு சொல்லிட்டு எல்லா அதுக்காக தலைவரும் 10 பேர் குழுவும் அமைச்சிருந்தாரு. இந்த சூழ்நிலையில கர்நாடக முதலமைச்சர் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நீங்க வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் இதை பத்தி சொல்லியிருந்தாரு, போக கூடாதுன்னு. இந்த சூழ்நிலையில அவங்களே வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா மேகதாட்டு அணை கட்டுவதற்காக தீவிரமாக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் கர்நாடக அரசாங்கம். தமிழ்நாட்டுல நம்ம சட்டமன்றத்திலேயே தீர்மானமும் போட்டுக்கோம், மேகதாட்டு அணையை கட்டக்கூடாது, காவிரி படுகையில எந்த ஒரு கட்டுமான பணியும் நடைபெறக்கூடாது என்ற தீர்மானங்களை நம்ம ஒருமனதாக கட்சி பாகுபாடின்றி அனைவரும் ஒப்புக்கொண்டு அந்த தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். இப்ப பாத்தீங்கன்னா டெல்லியிலயும் அதாவது பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்க மற்றொரு அன்புமணி அவர்கள் நிறைய முக்கியமான கேள்விகளை மேகதாட்டு சம்பந்தமாக அவங்க கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்குதான் இன்றைக்கு அமைச்சர்கள் பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கேள்விக்கு ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு, அப்பர் ஐபீரியன் ஸ்டேட்ஸ், லோவர் ஐபீரியன் ஸ்டேட்ஸ், அதாவது கடைமடை மாநிலங்களோ இல்ல முதன்மடை மாநிலங்கள்லாம் எதையாவது கட்டணம் என்றால் அந்த காவிரி படுகையிலயோ இல்ல எந்த ஒரு நதிநீர் படுகையிலயோ முதல்மடை மாநிலங்கள் ஏதாவது கட்டணும்னா கடைமடை மாநிலங்களுக்கு அனுமதி வாங்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருக்கு. ஆனா அந்த சட்டத்தை கர்நாடக அரசு காப்பாற்ற போகிறதா இல்லையான்னு ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. அப்ப அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு, கடைமடை மாநிலங்களுடைய அனுமதி தேவையே இல்லை, தேவையில்லாம கட்டலாம் அப்படின்னு ஒரு அமைச்சரே பதில் சொல்லியிருக்காரு. இந்த கேள்வியை நம்ம எழுப்பினா அந்த பதில் அவர் கொடுக்க போறது இல்ல. அப்படிப்பட்ட அது சட்டத்துக்கு புறமான ஒரு விஷயம். எந்த ஒரு நதிநீர் படுகையிலையும் எந்த ஒரு தடுப்பணையோ இல்ல கட்டுமான பணியோ டேமோ கட்டும் பொழுது கடைமடை மாநிலங்களுடைய அனுமதியின்றி எதையுமே கட்டக்கூடாது என்பது சட்டம். அத அந்த அமைச்சர் இல்ல வாங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இன்றைக்கு மதியம் இன்னைக்கு ஒரு கேள்வி, அதுவும் மற்றொரு அன்புமணி அவர்கள் ஒரு முக்கியமான கேள்வி எழுதியிருக்கிறாங்க. மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு டிபிஆர், டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அதாவது அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கொடுப்பதற்கு அனுமதி இருக்கிறதா, கர்நாடக அரசுக்கு நீங்க அனுமதி வழங்கி இருக்கிறீங்களா மத்திய அரசாங்கம்னு கேட்கும் பொழுது நீர்வளத்துறையோட இணையமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறாரு, காவிரி நதிநீர் ஆணையம் அப்படிப்பட்ட டிபிஆருக்கு கர்நாடக அரசுக்கு அனுமதி தரவில்லை. அதே போல நீர்வளத்துறை சென்ட்ரல் கவர்மெண்ட் அரசும் மத்திய அரசும் இப்படிப்பட்ட ஒரு டிபிஆர் கொடுப்பதற்கு, அதாவது அந்த தகவல் அறிவிப்பை கொடுப்பதற்கு எந்த ஒரு டிபிஆர்னா டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஃபார் மேகதாட்டு டேம் அனுமதி தரவில்லைன்னு பதில் சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா மேகதாட்டு டேமுக்கு அந்த மாதிரி ஒரு பூர்வாங்க அனுமதி கூட கிடையாது அப்படின்னா மேகதாட்டு டேமை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. தண்ணி திறந்து விட சொல்லி இப்ப அவங்க மேல்முறையீடுக்கு போறேன்னு சொல்லியிருக்காங்க கர்நாடக முதலமைச்சர். 5 நாளைக்கு தண்ணி திறந்து சொல்லிட்டாங்க, திறந்து விட முடியாது அப்படின்னு தண்ணி இல்லன்னு இருக்காங்க. 3 முறை மேகதாட்டு டேம் விட்டுடுங்க, 4-5 டேம் அங்க கட்டி இருக்கிறாங்க கர்நாடக அரசுல. அங்க நமக்கு தண்ணி, நமக்கு உரிமையான தண்ணி, தமிழ்நாட்டுக்கு உரிமையான தண்ணி 404 டிஎம்சி, அதாவது 750 டிஎம்சி தான் காவிரி தண்ணி வருடத்திற்கு வருகிறது என்றால் தமிழ்நாட்டுக்கு உரிமையான தண்ணீருடைய அளவு 404 டிஎம்சி. கர்நாடகாவுக்கு உரிமையான தண்ணீருடைய அளவு 284 டிஎம்சி. ஆனா வருட கணக்காக நிறைய நெகோசியேஷன்ஸ், நிறைய பேச்சுவார்த்தைக்கு பிறகு 404 டிஎம்சி குறைஞ்சு இன்னைக்கு நமக்கு 175.25 டிஎம்சி தண்ணி தான் நமக்கு இன்னைக்கு அவங்க கொடுக்கணும்னு ஒரு சட்டம் இருக்கிறது. சட்டம்னா காவிரி நதிநீர் ஆணையத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டும் அதை அப்ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. எங்களுக்கு 175.25 டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டுக்கு கர்நாடக அரசு கண்டிப்பாக தர வேண்டும். அது எப்படி தரணும்னா 12 மாதத்துக்கும் இந்த தண்ணீரை பிரிச்சுக்கிடுவோம். ஒரு மாசத்துல 28 டிஎம்சி, இன்னொரு மாசம் 12 டிஎம்சி அப்படின்னு. ஆனா இது வரைக்கும் அத மாதிரி சொல்லி எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு 12 மாதத்துக்கான தண்ணீரை கர்நாடக அரசு இது வரைக்கும் மாசம் மாசம் திறந்து விட்டதாக சரித்திரமே கிடையாது. அவங்க சுப்ரீம் கோர்ட்டோடைய தீர்ப்பையோ இல்ல மத்திய அரசாங்கத்துடைய தீர்ப்பையோ இல்ல காவிரி நதிநீர் ஆணையத்துடைய தீர்ப்பையோ எதையுமே கர்நாடக அரசு இது வரைக்கும் மதித்ததே இல்லை. எப்ப அவங்களுக்கு தோணுதோ ஏன் தண்ணி திறந்து விடுவாங்க தெரியுமா? அவங்க அணையெல்லாம் ஃபில் ஆகி அது வெளியில பிரச்சனை ஆயிடும். அணை ஃபில் ஆயிட்டா என்ன ஆகும்? டேம் ஃபில் ஆயிட்டா தண்ணி வெளியில அவங்க ஊர்ல நனைஞ்சிரும், இல்ல ரொம்பிடும், இல்ல வெள்ளம் வந்துரும்னா
அந்த உபரி நீர் தான் நமக்கு கொடுப்பாங்க. நமக்கு உரிமையான நீர் அவங்க கொடுத்ததே கிடையாது. அவங்க ஊரு வெள்ளத்துல முழுக கூடாது என்பதற்காக எக்ஸ்ட்ரா வர தண்ணி தான், அந்த வெள்ள நீரை மட்டும் தான் தமிழ்நாட்டுக்கு கொடுப்பாங்க. அப்படிதான் இது வரைக்கும் நடந்திருக்கு. அதனாலதான் இந்த வாட்டி நம்ம கேக்குறோம், வெள்ள நீர்லாம் வேணாம், எங்களுக்கு உரிமையான நீரை கொடுங்கன்னு கேக்குறோம். அவங்க திறந்து விடலைன்னா அப்ப என்ன பண்றதுன்னு தொடர்ந்து அரசாங்கங்கள் முடிவெடுக்கணும். மேடம் தொடர்ந்து அவரு முதலமைச்சர் விஜய் கர்நாடகா போகக்கூடாதுன்னு பாமக தொடர்ந்து வலியுறுத்தி வருது. இப்ப அதே கருத்தை சிவகுமார் இப்ப நீங்க அங்க வர வேணாம்னு சொல்லிட்டு கர்நாடக முதலமைச்சரே சொல்லியிருக்காரு. அது சொல்றேன். இப்ப எல்லாருமே எல்லாருமே போகக்கூடாது. ஒரு தமிழ்நாட்டுல வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி என்ன சொல்லியிருக்கா, ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, எல்லாரோடய சேர்ந்து ஒரு விவாதிச்சு நல்ல முடிவை எடுத்து அதற்கு பின்னாடி நம்ம என்ன பண்றோம். மாணிக்க தாக்கூர் வந்து மேடம் இப்ப அனைத்து இல்ல மேடம் அனைத்து பயிற்சி கட்சி தேவைப்படுது, அவரு கொஞ்சம் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற காங்கிரஸ் தலைவர் சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இவர் ஒரு முன்னாள் சுகாதார அமைச்சரா இருந்து பணியாற்றி இருக்காரு. நாங்க அமைச்சர் அன்புமணி அவர்கள் பசுமை தாயகம் தலைவராக பல காலம் பணியாற்றிருக்கார். அதுவும் வந்து நீர் வளம், நீர் மேலாண்மை பற்றி நிறைய விஷயங்களை வந்து ஒரு ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். எந்த ஊர்ல எந்த தண்ணி, எந்த காவேரியா இருக்கட்டும், வைகையா இருக்கட்டும், பாலாறாக இருக்கட்டும், எல்லாமே தாமிரபரணி எல்லாவற்றை பற்றியும் அது எந்த பகுதியில வருது போன்ற நிறைய விஷயங்கள் அவருக்கு நன்றாக அதுல வந்து ஒரு ஆராய்ச்சி படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிஎஸ்சி தெரியும் அவருக்கு. அதனால அவருக்கு இந்த விஷயத்த பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறதுனால அதை பத்தி நிறைய அவருக்கு புரிதல் இருக்கு, நிறைய பேச இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா மீட்டிங்ல வந்து நிறைய தரவுகளை வச்சுதான் அவர் பேசுவாரு. எதுவுமே ஒரு பேஸ்லெஸ்ஸா தரவு இல்லாம அவர் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் இல்லாம அவர் பேசிருக்கவே மாட்டாரு. அதனால அதுல உண்மை தன்மை நிறைய இருக்கு. மாணிக் தாக்கர் தரவு இல்லாம பேசணும். தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ராகுல் காந்தி வந்து மேகதாது அணை விவகாரத்துல வந்து கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி சொன்னதா சொல்றாங்க. ஆனா அவங்க மாணிக்கத்தார் என்ன சொல்றாரு, அதாவது பிஜேபி தான் வந்து இந்த அணை கட்டுறதுல ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த புரிதல் கூட இல்ல அவருக்குன்னு சொல்றாரு. அந்த புரிதல் தான் சொல்றாரு. அவருடைய கேள்விக்கு அவர்கிட்டதான் நீங்க பதில் கேட்கணும். நன்றி.